வணக்கம். மதுரையில் நாளை திமுகவுடைய பொதுக்குழு கூட்டமானது நடைபெறுகிறது. இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது மதுரை விமான நிலையத்திற்கு வந்தடைந்து அங்க இருக்கக்கூடிய அவனியாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாளை தமிழகத்திலேயே முதல் முறையாக 25 கிலோமீட்டருக்கு முதலமைச்சர் ரோட் ஷோ செய்ய இருக்கிறார் என்பது தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை விமான நிலையத்தில் இருந்து அவனியாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இருந்து அவர் புறப்படுகிறார். பின்னர் மாலை அவனியாபுரத்தில் இருந்து ரோட் ஷோவை அவர் துவங்குகிறார். முதலமைச்சர் ஜீவா நகர், ஜெயகிந்தபுரம் வழியாக பனகானத்தம் பகுதிக்கு சென்றடைகிறார். பின்னர் அங்கிருந்து பைபாஸ் ரோடு வழியாக காலவாசல், குரு தியேட்டர் பகுதிக்கு அங்கிருந்து ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய அந்த திருமல நாயக்கர் சிலை வழியாக இதைத் தொடர்ந்து பார்த்தீர்களானால் புதுச்செயில் ரோடில் அமைந்திருக்கும் மதுரா கோட்ஸ் வழியாக அந்த ரோட் ஷோ ஆனது செல்கிறது. அப்போது அந்த புதுச்செயில் ரோடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திமுகவின் மூத்த தலைவர்களின் ஒருவராக இருந்தவர் முத்து, அவர் முதல் மேயராக மதுரையில் இருந்திருக்கிறார். அவருடைய சிலையானது முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். மேலும் முதலமைச்சரின் ரோட் ஷோ நிகழ்ச்சியானது பல்லாயிரக்கணக்கான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கின்றனர். முதல்வரின் ரோட் ஷோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மத்திய தொகுதி, மேற்கு தொகுதி ஆகிய 3 தொகுதிகளை இணைக்கும் வகையில் இந்த ரோட் ஷோ ஆனது நடைபெறுகிறது. குறிப்பாக அந்த முதலமைச்சரின் ரோட் ஷோ இந்த பெருங்குடி முதல் அந்த ஆரப்பாளையம் பகுதி வரை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே பார்த்தீங்கன்னா சாலையை சீரமைக்கும் பணியானது கடந்த 2 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும், பிரதான சாலைகள் தற்போது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் பார்வையில் எந்த ஒரு குப்பைகளும் கழிவுநீர் கால்வாய்களும் திறந்துவிடக் கூடாது என்பதற்காக 15 கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த கழிவுநீர் ஓடைகள் மற்றும் குப்பைகள் கொட்டும் பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த திரை சிலைகள் மூலம் அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநகராட்சி பகுதி இந்த பந்தல்குடி, அந்த செல்லூர் கமாய் பந்தல்குடி கால்வாயில் சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. அந்த சிரமத்திற்கான மக்கள் 2 புறமும் தடுப்பு சுவர் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது வரை அது அமைத்து தராத சூழ்நிலை இவர்கள் அந்த திரைசீலைகள் மூலம் அமைக்கப்பட்டு அந்த கால்வாய்கள் ஃபுல்லாமே மறைக்கப்பட்டிருந்தது. மேலும் அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மேலும் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி நிர்வாகி அதிகாரியிடம் தெரியப்படுத்திய நிலையில அந்த எதிர்ப்பு தெரிவித்த நிலையில உடனடியாக அந்த திரைசீலைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது. இன்று மாலை சரியாக 4 மணிக்கு முதலமைச்சர் அவருடைய ரோட் ஷோ ஆனது தொடங்கி இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்று இரவு 7 மணிக்குள் அவருடைய ரோட் ஷோவை முடித்துவிட்டு அவர் சர்க்கிட் ஹவுஸ் பகுதிக்கு அங்கு சென்று ஓய்வெடுக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.